நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது லெட்ஜரை கிரியேட் பண்ண போகிறோம். லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கொஷினை பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன். இந்த கொஷினை வச்சு தான், அதாவது ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பெனியோட லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் வச்சு கீழே வந்து ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டேபிளை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். லெட்ஜரை கிரியேட் பண்ணணும்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அதாவது கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ செலக்ட் பண்ணணும். அடுத்தது லெட்ஜரை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிரியேட். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஜரை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, மை கேபிட்டல் அப்படின்ற ஒரு லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். மை கேபிட்டல்னா அது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட். மை கேபிட்டல்னு கொடுக்கலாம், இல்லை ஓனரோட நேம் கொடுத்துட்டு கேபிட்டல்னு கொடுக்கலாம். நான் வந்து மை கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மை கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுக்குறேன். அலைஸ்ல எதுவும் டைப் பண்ண வேணாம். அண்டர்ல வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ற லெட்ஜர் மை கேபிட்டல் அப்படின்ற லெட்ஜர் எந்த குரூப்புக்கு கீழே வருதுன்றத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகும். கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வருதுன்னு சொன்னாதான் அது கரெக்டா லைபிலிட்டி சைட்ல எடுத்துட்டு வரும். கேபிட்டல் அக்கௌண்ட் இதுல நோ, அப்படியே என்டர் கொடுத்துட்டே வந்துருங்க. கொடுத்துட்டே வந்து லாஸ்டா ஓப்பனிங் பேலன்ஸ்ல வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம டைப் பண்ண போறோம். 4,50,000. இதுதான் வந்து ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட். தமிழ்ல வந்து மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் தான் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. சிஆர் அப்படின்னா கிரெடிட்ஸ்னு அர்த்தம். இது லைபிலிட்டி சைட்ல வரதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். அதனால கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லெட்ஜரை கிரியேட் பண்ண போறோம். அடுத்த லெட்ஜர் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. கம்ப்யூட்டர் வாங்குறதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ல வந்து என்ட்ரி ஆயிடும். அண்டர் கம்ப்யூட்டர் அப்படின்றது ஃபிக்ஸ்டு அசெட். கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர், மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது போல நிலையான சொத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ்டு அசெட்ல மென்ஷன் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு அசெட். ஸ்டார்டிங் வேல்யூ, ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000. கரெக்டாக என்டர் பண்ணுங்க. டிஆர்னு வருது, டெபிட். அசெட் சைட்ல வரதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். இதை கரெக்டாக என்டர் கொடுத்துருங்க. அடுத்தது ஃபர்னிச்சர். ஃபிக்ஸ்டு அசெட் தான் இதுவும். என்டர். 25,000. டெபிட் பேலன்ஸ்ல வந்துடும். அடுத்தது எஸ்பிஐ அக்கௌண்ட். எஸ்பிஐ அக்கௌண்ட். எஸ்பிஐ அக்கௌண்ட் இது ஒரு பேங்க் அக்கௌண்ட். அண்டர்ல பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஜஸ்ட் பிஏன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. பிஏல வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒவ்வொரு லெட்ஜரும் இந்த இடத்துல கரெக்டாக காமிச்சிடும். பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் ஒரிஜினலாக நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே என்டர் கொடுத்துட்டே வரணும். ஓப்பனிங் பேலன்ஸ். ஒரு சிலர் புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக என்டர் கொடுத்துட்டே வந்துடுவீங்க. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். எஸ்பிஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல, அப்படியே என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு அப்புறமா தெரியும்
ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல, இப்போ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ண வேணாம். நான் கிரியேட் பண்றேன் பாருங்க, நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு நேம் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுங்க, 2 தடவை எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ ஆல்டரை செலக்ட் பண்ணுங்க. லெட்ஜர்ல ஆல்டர் எது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ செலக்ட் பண்ண பிறகு மறுபடியும் என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்துட்டே வாங்க. இப்போ பொறுமையாக என்டர் கொடுத்துட்டே வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்த பிறகு அமௌண்ட்டை டைப் பண்ணிடுங்க. 1 lakh. அமௌண்ட் பார்த்துக்கலாம். 1 lakh தான். ஓகே, டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். ஏன்னா அது அசட் சைடில் வர ஒரு லெட்ஜர், அதனால டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். மேலேயே பாருங்க நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ஆல்டர் பண்ணியாச்சு எஸ்பிஐ. ஆல்டர் பண்ண பிறகு மறுபடியும் ஆல்டர் பேஜில் தான் இருக்கும். இப்போ எஸ்கேப் கொடுக்கணும். 2 தடவை எஸ்கேப் கொடுத்துட்டு லெட்ஜர் கிரியேஷனுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல மேலே பாருங்க டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த இடத்துல வந்து அசட் சைடில் இருக்கிற வேல்யூ, லைபிலிட்டி சைடில் இருக்கிற வேல்யூ நீங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சோன்னே இந்த இடத்துலயே நம்மளுக்கு டேலி பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போ அடுத்தது எஸ்பிஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஆஃபீஸ் அட்வான்ஸ். ஆஃபீஸ் அட்வான்ஸ் அக்கௌண்ட் அண்டர் லோன் அண்ட் அட்வான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி ஒருத்தருக்கு அட்வான்ஸோ இல்லை லோனோ கொடுத்துருந்தா இதுல மென்ஷன் பண்ணிப்போம். இந்த குரூப்ல நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு திரும்பி வரும். அசட் சைட்ல தான் இது இருக்கும். 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட் ஏபிசி அண்ட் கோ. ஏபிசி அண்ட் கோ. ஏபிசி அண்ட் கோ அக்கௌண்ட்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நமக்கு தெரியறதுக்காக ஒரு அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறோம். ஏபிசி அண்ட் கோ அப்படின்றவங்க நம்மளோட சன்ட்ரி டெப்டார், நம்ம கிட்ட கடன் வாங்கினவங்க டெப்டார். எவ்வளோ அமௌண்ட்னா 55,000 டெபிட் பேலன்ஸ் தான் வரும். இது தனியாக பில் வைஸ்ல வந்து காமிக்கும். இது ஜஸ்ட் அப்படியே என்டர் கொடுத்துட்டே வந்துருங்க. லாஸ்டா அல்ட்ரா ஸ்கில் அக்கௌண்ட். அல்ட்ரா ஸ்கில் அக்கௌண்ட் இவங்க யாருன்னா நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க. அப்ப சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளவு அமௌண்ட் கடன் கொடுத்துருக்காங்க, 65,000. என்டர் கொடுத்துட்டே வந்துருங்க. ஓகே, இப்ப பாருங்க மேல டிஃபரன்ஸ் 1,55,000. இதுதான் நம்ம கையில இருக்கிற கேஷ் அமௌண்ட். எல்லா லெட்ஜரும் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா தான் கேஷ் கிரியேட் பண்ணணும். இப்ப கேஷ் கிரியேட் பண்ண வேணாம், ஏன்னா டேலியே என்ன பண்ணும், கேஷ் அப்படின்ற ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் 0ல தான் இருக்கும். கேஷ்னு கொடுத்தா எரர் தான் வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல்டர்ல போயிட்டு நம்ம கேஷ் அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே நான் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 தடவை எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கேட்வே ஆஃப் டேலி வந்தாச்சு. இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டை செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல கரெக்டாக அமௌண்ட்லாம் வந்திருக்கு பாருங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்ல கரெக்டாக நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்திருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா மை கேபிட்டல் அப்படின்ற ஒரு லெட்ஜர் இருக்கும். அதே போல ஃபிக்ஸ்டு அசெட்ல போனீங்கன்னா கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர். இப்போதைக்கு நம்ம கிட்ட 2 ஃபிக்ஸ்டு அசெட் தான் இருக்கு. கரண்ட் அசெட்ல போனா சன்ட்ரி டெப்டார், லோன் அண்ட் அட்வான்ஸ், பேங்க் அக்கௌண்ட். சன்ட்ரி டெப்டார்னா இப்போதைக்கு ஒரே ஒரு சன்ட்ரி டெப்டார் இருக்காரு. பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அது எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு உள்ள போய் பார்த்தா அது வந்து மந்த்லி நம்மளுக்கு காமிக்கும். மந்த்லி வந்து ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்றத காமிக்கும். இப்போதைக்கு ஏப்ரல்ல தான் இருக்கு. ஓகே, ஆனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க கீழே, டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். இது போல வந்துச்சுன்னா நம்ம பண்ணது தப்புன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பக்கம் அசட் சைட்ல அமௌண்ட் கம்மியா இருக்கு. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா 2 பக்கம் ஈக்குவலா இருக்கணும். டோட்டல் வந்து 1,15,000 1,15,000 இருக்கு. பட் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னா இந்த அமௌண்ட் குறையுதுன்னு அர்த்தம்.
அப்போ எதுல குறையுதுன்னா அந்த கேஷ்ல தான் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். நீங்க நார்மலா அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நீங்க வந்து டேலி பண்ணி கரெக்டா எடுக்கும்போது ஒரு சைட்ல அமௌண்ட் அதிகமா இருக்கு, ஒரு சைட்ல கம்மியா இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து எது குறையுதோ அதை கரெக்டா அந்த லெட்ஜரை எழுதி அந்த அமௌண்ட்டை எழுதிருவீங்க. சேம் அதே போலதான் இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் ஆல்டர் கேஷ் கேஷிங் அண்ட் 1,55,000 நம்மளுக்கு மேலேயே காமிக்கிறது பாருங்க 1,55,000 மேல வந்து பாருங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறேன். இப்போ அந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. கரண்ட் லைபிலிட்டி சண்டே கிரெடிட்டார் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். அதுக்குள்ள போனா நம்மளோட கிரெடிட்டாரோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும், லிஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு கிரெடிட்டார் இருக்காங்க, அல்ட்ராஸ்கில் அப்படின்னு ஒரு கிரெடிட்டார் இருக்காரு. ஓகே, இப்போ இங்கேயே ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்றேன். டீடைலா ஒரே இதுல காமிச்சு கரண்ட் அசெட்ல என்னெல்லாம் இருக்கு, பிக்ஸ்டு அசெட்ல என்ன இருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு, கரண்ட் லைப்ரரியில என்ன குரூப் இருக்கு, என்ன லெட்ஜர் இருக்குன்றது கரெக்டா காமிச்சேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வவுச்சர்ஸ் எப்படி பண்றதுன்றத பார்ப்போம்.